வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கூட தரலாம். சரிங்களா? பழனி கோவில் அப்டேட்டை பற்றி கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பழனி கோவில் அப்டேட் என்னங்க ஆச்சு அப்படின்னு நான் போடுற எல்லா வீடியோலையும் கமெண்ட் வரும். இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அவங்க பழைய நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களா என்னன்னு நம்ம கிளியராக தெரியல. இப்போ மறுபடியும் 296 வேக்கன்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் தெரியுது. இப்போ பழையசு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க நிலைமை என்ன, இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணணுமா எல்லாருமே அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் அந்த வெப்சைட்டில் இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர், சத்திரம் காப்பாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சைட்லேயே இருக்குது. டிஎன்ஹெச்ஆர்சி பழனின்னு போட்டிங்கன்னா சைட்லேயே அஃபிஷியலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 296 வேக்கன்சிக்கான போட்டிருக்காங்க. மொத்தம் 252 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா வெளித்துறை காலியாக உள்ள பணியிடங்கள் 252. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் 30. சரிங்களா? 252 வெளித்துறை பணியிடங்கள், தொழில்நுட்ப பணியிடங்கள் 30. அப்புறம் ஆசிரியர் காலிப்படம் 1, அப்புறம் உள்துறை காலி பணியிடங்கள் தனியாக போட்டிருக்காங்க. மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 296 வேக்கன்சிக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ நான் படிக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். அப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோ வரப்போகுது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கூடுதல் தகவல் நிறையா பழனியை சேர்ந்தவங்க அங்கே போய் கேட்டுட்டு வாங்க. ஏற்கனவே பழைய அப்ளிகேஷன் என்னாச்சு, இப்போ நாங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணோமான்னு பழனியை சேர்ந்தவங்க, பக்கத்து ஊருக்காரங்க, திண்டுக்கல்காரங்க போய் கேட்டுவாங்க. இது எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணாதான் இப்போ போட்டிருக்காங்க நியூ நோட்டிஃபிகேஷனில். திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் சொல்லலை. அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு மறுபடியும் நான் பொறுமையாக படிக்கிறேன். என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் நம்ப மாட்டேங்க. அதனால பழனி கோவில் சைட்டுக்கே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவ லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ அதை உங்களுக்கு லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன். அதாவது பார்த்தீங்கன்னா டேட் 3/12/2024. அதாவது நம்ம டிசம்பர் மாதம் தான் போட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்கள் நேரடி நியமனம் நிரப்புவதற்கு 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவருக்கும் 45 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கும் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக சமீபத்திய நோட்டிஃபிகேஷன் தான் பாருங்கள். இளநிலை உதவியாளர் 7, சீட்டு விற்பனையாளர் 13, சத்திரம் காப்பாளர் 16, சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் 2, சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் 1, சுகாதார மேஸ்திரி அனைத்து உபகோயில்கள் 1, பூஜை மற்றும் காவல் 1, காவல் மலைக்கோயில் 2, காவல் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 44, துப்புரவு பணியாளர் 57, துப்புரவு பணியாளர் மற்றும் உப நிறுவனங்கள் 104, கால்நடை பராமரிப்பு 2, உதவி யானை மாவுத்தர் 1, சுகாதார ஆய்வாளர் 1, 252. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது அலுவலக உதவியாளர்லாம் போட்டிருந்தாங்க. இது அடிஷ்னலாக எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியலங்க. சரிங்களா? அதாவது கடந்த பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு ஒரு 60க்கு மேலே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ ரெண்டையும் சேர்த்து கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளரே இல்லை, அந்த பணியிடத்தை பற்றியே போடலை. துப்புரவு பணியாளர் தான் அதிகமாக 104 எடுக்கிறாங்க. அப்புறம் காவல் மலைக்கோவில் துப்புரவு பணியாளர் 57, காவல் 44. இது அடிஷ்னலாக இல்லை போன வட்டத்தோட பழைய நோட்டிஃபிகேஷனில் புதுசாக என்னன்னு தெரியல.
நம்ம வந்து நீங்கள் வந்து நியர்பையாக இருந்தீங்க, இல்லை நானும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ மற்றவங்களும் புதுசாக அப்ளை பண்ணாமல் இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணுறதுக்கு இது வேறு அப்ளிகேஷனாக என்னென்னு தெரில. ஸோ பொறுத்து தான் பார்ப்போம். சரிங்க, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் வந்து மின்னணுவியல் 1, உதவி பொறியாளர் சிவிலுக்கு வந்து 4, இளநிலை பொறியாளர் மின் 1, இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் 1, இளநிலை பொறியாளர் மெக்கானிக்கல் ரோபோட்டிக்ஸ் 1, மேற்பார்வையாளர் சிவில் 3, மேற்பார்வை இயந்திரவியல் 3, தொழில்நுட்ப உதவியாளர் மின் 2, தொழில்நுட்ப உதவியாளர் DECE 1, தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் 1, கணினி இயக்குபவர். இப்போ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது நல்ல ஜாப்பு. இதுக்கு வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்புறம் ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிர்தம் 1, விஞ்ச் ஆப்ரேட்டர் 1, மிஷின் ஆப்ரேட்டர் 1, மெஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் 1, ஹெல்ப்பர் 2, HT ஆப்ரேட்டர் 1, ஓட்டுநர் 2, மொத்தம் வந்து தொழில்நுட்ப பதிக்கு 30. அப்புறம் ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் 1, அப்புறம் உள்துறை காலி பணியிடங்கள் அத்தியான பட்டர் மலைக்கோவில் 1, அர்ச்சகர் 2, நாதஸ்வரம் 2, தவில் 2, தாளம் 5, மாலைக்கட்டி 1, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 296 வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. அது கடந்த 2023 நினைக்கிறேன், 23 ஏப்ரல் வாக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அதோட தொடர்ச்சியாக இல்லை இது வேறு நோட்டிஃபிகேஷனாக என்னென்னு நமக்கு கிளியர் கட் ஐடியா இல்லைங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணால் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்த காணொலியில் நான் டீட்டெயில்டாக பண்ணுறேங்க, ஃபில் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை வந்து அப்டேட் கேட்குறவங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க. இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.